அன்பார்ந்த இணையதள நேயர்களை மீண்டும் www.qcrc.in என்ற இணையதளத்திற்காக நியூஸ் தமிழ் செய்தி அறிக்கையில் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். இன்று 6 ஜனவரி 2009க்கான முக்கிய செய்திகளை தற்போது பார்க்கலாம். டெல்லியில் நடந்த முதல்வர்கள் மாநாட்டில் பேசிய பாரத பிரதமர் திரு மன்மோகன் சிங் அவர்கள், உலகத்திலேயே பாகிஸ்தான் தான் தீவிரவாதத்தை வளர்த்து கொண்டிருக்கும் நாடாக இருக்கிறது என்று ஒரு கடும் குற்றச்சாட்டை கூறியிருக்கிறார். டெல்லியில் நடந்த முதல்வர்கள் மாநாட்டில் கலந்து கொண்ட குஜராத் முதல்வர் திரு நரேந்திர மோடி அவர்கள், நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சிஸ் NIA செயல்பாடுகள் முழுவதும் மத்திய அரசின் கட்டுப்பாட்டில் இருப்பதாகவும், இதில் மாநில அரசுகள் தலையிடுவதற்கு வாய்ப்புகள் குறைவாக இருப்பதாக குற்றஞ்சாட்டியதாக டெல்லியிலிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. லட்சிய திமுக தலைவர் விஜய் டி ராஜேந்தர் அவர்கள் இன்று வெளியிட்டுள்ள ஒரு அறிக்கையில், வெளியுறவுத்துறை அமைச்சர் பிரணாப் முகர்ஜி இலங்கை செல்வதற்கு விமானம் கிடைக்கவில்லையா என்று ஒரு கேள்வியை எழுப்பியிருக்கிறார். மத்திய தரைவழி போக்குவரத்து, நெடுஞ்சாலைத்துறை மற்றும் கப்பல் துறை அமைச்சர் TR பாலு அவர்கள் இன்று செய்தியாளர்களிடம் பேசுகையில், பிரணாப் முகர்ஜி அவர்கள் இலங்கை செல்ல வாய்ப்பு இல்லை என்றும், இலங்கை அதிபர் ராஜபக்சே பிரணாப் முகர்ஜியை அழைக்க விரும்பவில்லை என்றும், அழையா விருந்தாளியாக அங்கு செல்வதற்கு வாய்ப்புகள் குறைவு என்று கூறியதாக சென்னையிலிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்திய வெளியுறவு செயலாளர் திரு சிவசங்கர் மேனன் அவர்கள் இன்று திடீரென ஒரு புது அறிவிப்பை அறிவித்திருக்கிறார். இலங்கை பிரச்சினைக்கு இராணுவ கோணத்தில் மட்டுமாக தீர்வு காண முடியாது என்றும், கிளிநொச்சி நகரம் இலங்கை இராணுவத்தின் வசம் வந்த பின்னர் இந்த அரசு வெளியிடும் முதல் கருத்து என்று அரசியல் வல்லுநர்கள் கூறுகிறார்கள். இஸ்ரோ இன்று வெளியிட்டுள்ள ஒரு அறிக்கையில், 2009ஆம் ஆண்டுக்குள் 4 நாடுகளுக்கு சேட்டலைட் ராக்கெட்டுகளை விட இருப்பதாகவும், அந்த நாடுகள் சிங்கப்பூர், நெதர்லாந்து, இத்தாலி, அல்ஜீரியா ஆகியவைக்கு இந்தியாவில் இருந்து ராக்கெட்டுகள் தயார் செய்து அனுப்ப இருப்பதாக தகவல்கள் வெளியிட்டிருக்கின்றன. டெல்லியில் வரப்போகிற 60வது குடியரசு தின விழா பயிற்சி மிக சிறப்பாக நடந்து கொண்டிருப்பதை இந்த படங்கள் மூலம் பார்க்கலாம். அமெரிக்க அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள திரு பராக் ஒபாமா அவர்கள் தன்னுடைய சொந்த நகரமான சிக்காகோவிலிருந்து இடம்பெயர்ந்து வாஷிங்டன் வந்திருப்பதாகவும், அங்கு வருகின்ற 20ஆம் தேதி நடக்கின்ற விழாவில் கலந்து கொண்டுவிட்டு அவருடைய சொந்த வீடான ஒயிட் ஹவுஸுக்கு செல்ல இருப்பதாக அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. பிரான்ஸ் அதிபர் நிக்கோலோ சர்கோசி அவர்கள் இஸ்ரேல் மற்றும் பாலஸ்தீனியம் இரு நாடுகளுக்கு சென்று அங்குள்ள தலைவர்களை சந்தித்து இரு நாடுகளும் போர் நிறுத்தம் செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தியதாக செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. பங்களாதேஷின் புதிய பிரதம மந்திரியாக திரு ஷேக் ஹசீனா அவர்கள் பதவி ஏற்றுக்கொண்டதாக பங்களாதேஷிலிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. உலகத்திலேயே அதிக நாள் வாழ்ந்து கொண்டிருக்கும் 114 வயதை அடைந்திருக்கும் அமெரிக்காவின் கலிபோர்னியா மாகாணத்தை சேர்ந்த பெயின்ஸ் என்ற பெண்மணி கின்னஸ் ரெக்கார்டில் பதிவு செய்யப்பட்டிருப்பதாக தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. தமிழகம் மற்றும் இந்தியாவில் உள்ள அனைத்து பகுதிகளிலும் லாரிகள் ஸ்ட்ரைக் எதிரொலியாக சென்னைக்கும் தமிழகத்தின் இதர பகுதிகளுக்கும் வெளியூர்களில் இருந்து வரும் காய்கறிகள் உள்ளிட்ட பொருட்கள் வரத்து அடியோடு குறைந்துவிட்டது என்றும், இதனால் காய்கறிகள் மற்றும் பிற அத்தியாவசிய பொருட்களின் விலை கடுமையாக உயர்ந்து இருப்பதாக செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. இந்தியாவிலேயே தமிழகத்தில்தான் தேர்தல் வன்முறை அதிகமாக நடந்து இருக்கிறது என்றும், இதற்கு திருமங்கலம்
ஒரு உதாரணமாக அமைந்துவிட்டது என்று இந்திய தேர்தல் ஆணையர் திரு கோபாலசாமி அவர்கள் சென்னையில் ஒரு கடும் குற்றச்சாட்டை தமிழக அரசு மீது திணித்திருக்கிறார். திருமங்கலம் தொகுதியில் வாக்காளர்களுக்கு லஞ்ச பணம் கொடுத்ததாக அமைச்சர் மு.க. ஸ்டாலின் மீது குற்றச்சாட்டை அவர் மறுத்திருக்கிறார். புதிதாக பிறந்த குழந்தைக்கு வாழ்த்து தெரிவித்து பிறந்தநாள் பரிசு கொடுத்தேன் என்று விளக்கம் அளித்திருக்கிறார். தமிழக சட்டசபை கூட்டத்தொடர் வரும் 21ஆம் தேதி தொடங்குகிறது என்றும் கவர்னர் உரையுடன் தொடங்கும் இந்த கூட்டத்தொடர் ஒரு வார காலம் நடைபெறும் என தெரிகிறது. சட்டசபையின் இந்த ஆண்டுக்கான முதல் கூட்டம் என்பதால் கவர்னர் சுர்ஜித் பர்னாலா உரை நிகழ்த்துகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. பாமக தலைவர் டாக்டர் ராமதாஸ் அவர்கள் பத்திரிகையாளர் சந்திப்பில் வெளியிட்டுள்ள ஒரு அறிவிப்பில் உலகமெங்கும் உள்ள சாதனை தமிழர்களை அடையாளம் கண்டு பாராட்டும் விதமாக மக்கள் விருதுகளை வழங்க திட்டமிட்டுள்ளோம் என்றும் அதன்படி 2008ஆம் ஆண்டில் தமிழகத்தின் 31 துறைகளில் சாதனை புரிந்தவர்களுக்கு மக்கள் விருது வழங்கி சிறப்பிக்க உள்ளோம் என்று கூறியிருக்கிறார். சைதாப்பேட்டை இரட்டை கொலை வழக்கில் தேடப்பட்டு வந்த சோழிங்கர் கோயில் அர்ச்சகர் மகள் சங்கீதா ஐயங்கார் கைது செய்யப்பட்டதாகவும் பணத்துக்காகவும் சொகுசு வாழ்க்கைக்காக 4 பேரை மணந்து கொண்டு கொலை செய்யும் அளவுக்கு வந்துவிட்டதாக கூறியதாக செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. நேபாளத்தில் உள்ள புகழ்பெற்ற பசுபதிநாதர் கோவிலில் பணியாற்றி வந்த இந்திய அர்ச்சகர்களை மாவோயிஸ்ட் அரசு அனைவரையும் திடீரென நீக்கிவிட்டது. இதை ஆட்சேபித்து பசுபதிநாதர் ஆலயம் அருகே நூற்றுக்கணக்கானோர் செவ்வாய்க்கிழமை ஆர்ப்பாட்டம் நடத்தியதாக தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. இதை பற்றி நம்முடைய அரசியல் கேட்டபோது இதே நிலைமை தமிழகத்தில் வருவதற்கு வாய்ப்புகள் அதிகம் என்றும் ஆரியர்களால் ஆக்கிரமிக்கப்பட்ட கோயில்களில் திராவிடர்களை நுழைத்தால் இந்த பிரச்சனைகள் தீர்வு காண முடியும் என்று அவர் கூறியிருக்கிறார். வானிலை அறிக்கை 6 ஜனவரி 2009 பிற்பகல் 2:30 மணி அளவில் எடுக்கப்பட்ட சேட்டலைட் புகைப்படத்தை தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். தமிழகத்தில் மேகமூட்டங்கள் எதுவும் தெரியவில்லை. ஆனால் ஸ்ரீலங்காவில் லேசான மேகமூட்டங்கள் பரவி இருப்பதை இந்த படத்தின் மூலம் காணலாம். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது. மீண்டும் நியூஸ் தமிழ் செய்தி அறிக்கையில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கே. பாலாஜி. நன்றி.